ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நம்ம சேனலில் புதுசாக என்ன வீடியோ பண்ண மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். ஸோ பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் லைக் பண்ணாமல் பாருங்க, லைக் பண்ணுங்கள். சரி வாங்க வீடியோவில் போயிடலாம். ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ வந்து பார்க்க போனோம். ஸோ இன்றைக்கி ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ போட்டுலாம் பார்க்குறேன். 11th 12th வந்து பார்த்தீங்கன்னா குவார்ட்டர்லி எக்ஸாம் 15 days ஸ்டடி பிளானு. ஓகேவா? ஸோ மறக்காமல் லைவ் செக்ஷனில் ஜாயின் பண்ணுறேங்க. அண்டு இப்போ என்ன வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து பார்த்தீங்கன்னா நேற்று போட வேண்டிய வீடியோ. ஸோ ஒரு சின்ன மிஸ்டேக்ன்றதுனால ஓகேவா? ஸோ 12th ஸ்டாண்டர்ட் மேக்ஸு குவார்ட்டர்லி எக்ஸாமுக்காக நம்ம டெய்லி சேலஞ்ச் இது பண்ண போகிறோம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஸோ இது வரைக்கும் ரிப்பீட் ஆகிற கொஷின்ஸை நம்ம கம்பல்சரி கொஷின்ஸு இதில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த கொஷின்ஸு ஸோ 12th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் 3rd சாப்டர் இது ரைட் இன் போலார் ஃபார்ம் சாரி 3rd சாப்டர் 2nd சாப்டர் ரைட் இன் போலார் ஃபார்ம் த காம்ப்ளெக்ஸ் நம்பர் 3 + 3i அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. ஸோ ஓகேவா? ஸோ இதோடைய ஆன்சர் வேணால் நம்மளோட அஃபிஷியல் வாட்ஸ்அப் சேனலில் ஆன்சர் வந்துடும். ஸோ கொஷின் இதுதான் கம்பல்சரி கொஷின். ஸோ தயவுசெய்து மிஸ் பண்ணுறாதீங்க. ஸோ டெய்லி நான் கொடுக்குற ஒரு கொஷினும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துருங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்? இதோடைய ஆன்சரும் நான் இங்கேயே கொடுத்துட்றேன். ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவிலலாம் சொல்ல முடியாது, நான் நெக்ஸ்ட்டு இதுவெல்லாம் தான் கொடுப்பேன். ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை யூடியூப் சேனல். ஸோ புதுசாக என்ன வீடியோ பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை. ஓகேவா? ஸோ இதோட ஆன்சரை நான் கீழே கரெக்டாக ஸ்டெப் பை ஸ்டெப்பு கொடுத்துக்கிறேன். ஸோ கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள். ஸோ இதேமாரி ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரிலாம் வந்தோன்னா நான் நாளையிலேருந்து போடலான்னுக்கிறேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் அதெல்லாம் வாட்ச் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேவா? குவார்ட்டர்லி எக்ஸாம் இம்பார்ட்டன்ட் கொஷின்லாம் போட ஆரம்பிப்போம். ஸோ கண்டிப்பாக அதெல்லாம் மிஸ் பண்ணுறாதீங்க.